வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு வச்சு இடியப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இடியப்பத்துக்கு ஒரு தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெயில் நேரத்தில் வயிற்று புண் வாய் புண்ணுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ரொம்ப நல்லது. இந்த இடியப்பத்துக்கு இந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பாக்கெட்டில் கடையில் வாங்கின ரெடிமேட் பாக்கெட்டில் கூட செய்யலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசையணும். முறுக்கு மாவு அளவுக்கு பக்குவம் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்தளவு இருக்கணும். தொட்டு பார்க்குறப்ப இந்தளவு இருக்கணும். இப்போ இட்லி தட்டில் இடியப்பத்தில் நல்லா எண்ணெயை தடவிட்டு எல்லா பக்கமும் படும்படி நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போதே மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இட்லி தட்டிலையும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு இடியப்பத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா புழிஞ்சுக்கலாம். இடியப்ப தட்டில் இந்த மாதிரி சுற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒரு இட்லி தட்டை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு எல்லா குழிலையும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழிலையும் நல்லா சுற்றிட்டு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லி குண்டாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். அப்போதே நல்லா இடியப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் சுடு தண்ணி கொதியுது. நம்ம எல்லா மாவையும் சுற்றிக்கலாம். இடியப்பாச்சில் மாவு காலியாகிருச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த இடியப்பாச்ச அந்த ஓட்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப தொடச்சிட்டு எண்ணெயை தடவி சுற்றுங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா குழிலையும் சுற்றியாச்சு. ஒரு பக்கம் தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இட்லி குண்டாவில் வேக வைக்க வேண்டியதேன். இந்த பக்கம் இட்லி குண்டாவில் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். வெந்துடும். மாவாக இல்லாமல் கையில் நம்ம எடுக்கிறப்ப சாப்பாடு எப்படி வெந்தால் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அருமையான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ தேங்காயை உடச்சிட்டு ஒரு அரை முடி தேங்காய் புழிஞ்சா போதும் இந்த இடியாப்பத்துக்கு. இப்போ ஆறுனதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்ப தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் கட் பண்ணாமல் துருவலாக கூட நீங்கள் துருவிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் சுடு தண்ணி கொஞ்சமாக காய வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் தண்ணியில் வந்து அது பால்லாம் நல்லா இறங்கிடும். சூடெல்லாம் ஆறுறதுக்கு பின்னாடி ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாலையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டியாச்சு.
இப்போ தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இந்த இடியப்பத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். முதியோர்களும் நல்லா சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.